அன்னைக்கு எல்லாமே மக்களை விட்டுட்டு இன்னைக்கு கேப்டனை மிஸ் பண்றோன்றப்போ அது நம்மளுக்கு எப்படி அது சொல்றேன்னு தெரியல. சின்ன வயசுல அப்பாவை பார்த்துட்டோம். ஏன்னா நம்ம பிறந்து பார்க்கும்போது அப்பா தான் இப்போ லைம்லைட், அப்போ அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். கேப்டன் ஒரு தருணத்துல வந்து கொஞ்சம் சிக்கானப்போ அம்மா வெளியே வராங்க. ஸோ அம்மா மேலே வரும்போது எப்பயுமே அப்பாவோட அம்மா மேலே தான் எல்லா பசங்களும் பாஸ் ஆகுது. ஸோ ஒரு அம்மா மேலே யார் எது சொன்னாலும் ஒரு கோபம் வரும். அது நீ உண்மையா இருந்தா பரவாயில்ல, ஓகே பாலிடிக்ஸ் எதோ சொல்லலாம், சொல்றது ஒன்று கூட 1% உண்மை இல்லை. இப்போ கேப்டன் இருக்கிற வரைக்கும் அவரை பற்றி எவ்வளோ சொன்னாங்க. இன்னைக்கு பல மீடியாக்கள் இருக்காங்க, நான் எத்தனையோ யூடியூப் சேனல் தொடர்ந்து பார்க்குறேன். அவங்களே சொன்னாங்க கேப்டன் இருந்தப்போ சில மீடியாக்கள் வந்து அவர் வேணும்னே ட்ரால் பண்ணி இன்னைக்கு இறந்ததுக்கப்புறம் அவர் நன்றி கடனாக வந்து இன்னைக்கு நாங்கள் வந்து உண்மையை பேசுகிறோம். ஸோ அவங்களுக்கே இப்போ குத்தி இருக்கு, நம்ம தப்பு பண்ணியிருக்கோம். இப்போ திரும்பியும் அதே தான் வந்து எங்கள் அம்மாவுக்கு மேலேயும் பண்ணுறாங்க. ஏன் தேவையில்லாம மலர விட மாட்டாங்க? ரீசனபுளாக நீங்கள் வந்து ஃபேக் நியூஸ் சொல்லி பரப்பலாம். ஆனால் சொல்கிறது எல்லாமே ஃபேக்கு, எல்லாமே பொய்னா ஏதோ நாங்கள் வில்லன் மாதிரி போர்ட்ரே பண்ணுறோம். நாங்கள் இன்னைக்கு வந்து